2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கருத்து கணிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு அடங்கிய சென்னை மண்டலத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். சென்னையை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 37 தொகுதிகள் இருக்கு. அந்த 37 தொகுதிகள்ல கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதாவரம், திருவெற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கா நகர், எழும்பூர், ராயாபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம். இந்த 37 தொகுதிகளில் முக்கியமான வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வேட்பாளர்கள் இங்கே நிறையா இருக்கிறாங்க. முக்கியமாக சிஎம் ஸ்டாலின், டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின், தாவேகா தலைவர் விஜய், ஆதவர்ஜுனா, தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அதிமுக வளர்மதி அவங்க, அப்புறம் கோகில இந்திரா, அப்புறம் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, ஆம்ஸ்டாங் அவங்க மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங், அதுக்கப்புறம் ஜெயக்குமார். இவங்க எல்லாம் முக்கியமான வேட்பாளர்கள் சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த சென்னை மண்டலத்துல இந்த 4 முனை போட்டியானது எந்தெந்த விதமா யார் யாருக்கெல்லாம் எப்படி அது சாதகமா அமைய போகுது, யார் யாருக்கெல்லாம் பாதகமா அமைய போகுது, வாக்குகள் எந்த மாதிரி எல்லாம் பெரிய போகுது, யார் அதிகமான வாக்குகள்லாம் எடுப்பா? மேக்சிமம் தாவேகாவுடைய இம்பாக்ட் ரூரல் ரீஜனை விட அர்பன்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. குறிப்பாக சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சென்னை ரீஜனில் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆஃப் திமுக தான் வெற்றி பெறும். அந்த நிலை இந்த எலெக்ஷன்ல இருக்காது. பெருவாரியான தொகுதிகள் திமுக கையை விட்டு போகுது. அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது தாவேகா. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு கணிசமா கூடியிருக்கிற ஆதரவு. சமீபத்தில் நடந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம் எல்லாமே தலைமை ரகத்தில் நடக்கும்போது அதோட இம்பாக்ட் இங்கே ரொம்ப பெரிய அளவில் இருந்ததுனால இங்கே இருக்கிற மக்கள்கிட்டே மிகப்பெரிய அதிருப்தி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மேலே. அதனுடைய வெளிப்பாடா அந்த வாக்குகள் எல்லாமே தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய. அதிமுகவுக்கு கூட கணிசமாக தான் வரதுக்கு வாய்ப்பு. பட் பெருவாரியா தாவேகா பக்கம் தான் போகுது. தாவேகாவனால திமுக பல இடங்களை இந்த மண்டலங்களில் இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி காலங்காலமா சென்னைக்கு திமுகவோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வாக்குகள் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பிரியுன்றீங்க. இதுல பெரும்பான்மையா யாருக்கு அதிகமான வாக்குகள் போய் சேரும்? திமுகவுடைய முழு வாக்கு ரெண்டா பிரிஞ்சு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போகுது. ஆனா அதிமுகவுடைய முழு வாக்கு அதிமுகவுக்கு மட்டும்தான் போகுது. ரெண்டா பிரிகிற வாக்குகள் ஜெயிக்க வைக்கிற அளவு பெருசா கொண்டு போய் நிக்க வைக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஆனா அதிமுகவோட வாக்கு கான்ஸ்டன்டா அங்கதான் இருக்கு. அது பெருவாரியான வாக்கா இருக்கு. பல தொகுதிகளில் அதிமுக ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி 2021 ஒரு சில காரணங்களால அவங்களுக்கு கைகூடாம போயிடுச்சு. ஆனா இந்த தடவை கண்டிப்பா அவங்களுக்கு கை கூட்டுறதுக்கான சூழல் நிறைய இருக்கு. போன 2021 நிறைய காரணங்களால அதிமுகவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுல முக்கியமான காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்கள் வாக்கு செலுத்தல அதிமுகவுக்கு. ஆனா இந்த முறை பிஜேபியோட கூட்டணி வச்சதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு சில தொகுதிகளில். அதனால அதிமுகவுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ சென்னை மண்டலத்தை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய 37 தொகுதிகள்ல திமுக பொறுத்தளவுக்கு 18 தொகுதி முன்னணியில இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தளவுக்கு 16 தொகுதிகள் முன்னணியில இருக்காங்க. தாவேகா பொறுத்தளவுக்கு ஒரு தொகுதி முன்னணியில இருக்காங்க. நாதாக பொறுத்தளவுக்கு எதுவுமே இல்லை. இழுபறியில 2 தொகுதிகள் இருக்கு. இதே நிலைமை தான் இப்படியே தொடருமா, இல்லைன்னா என்ன முடிவு அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி மக்கள் எடுக்கிற முடிவுல தான் தெரியும். கண்டிப்பா. அதுவும் இல்லாம இப்ப தாவேகாவுடைய வருகையா இருக்கட்டும், நாம் தமிழருடைய இருப்பா இருக்கட்டும், இது ரெண்டுமே அதிமுகவுக்கு எந்த விதத்திலையுமே பாதிப்பை உண்டாக்கல. எந்த மண்டலத்திலையும் சரி, எந்த தொகுதியிலையும் சரி. அதிமுகவோட ஓட்டு அது ஒரு மாதிரி கணிசமா இருந்துகிட்டு தான் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ நடக்க போகிற தேர்தலாக இருக்கட்டும், அதிமுகவோடைய ஓட்டு வங்கி பெருசா எங்கேயுமே சிதையில. அதோடைய கோர் ஓட்டு அங்கே தான் இருக்கு. இங்கேருந்து போயிடுச்சு, அவங்க கிட்ட போயிடுச்சு, இவங்க கிட்ட போயிடுச்சு அப்படின்றது எல்லாமே ஷஃபுல் ஓட்டு தான். திமுக கிட்ட இருந்து போற ஓட்டு, நாம் தமிழர் கிட்ட இருந்து வந்த ஓட்டு, தாவேகா கிட்ட இருந்து அந்த மாதிரி ஓட்டுகள் தான் இருக்கே தவிர்த்து அதிமுக ஓட்டு கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு தான் இருக்கு. அது எந்த விதத்திலையும் பாதிப்பு அடையல அப்படின்றது தான் கள நிலவரமா இருக்கு. யாரு முன்னணியில வராங்க, மக்கள் எடுக்கிற முடிவை மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா.